என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பின்மாற்றத்திலிருந்து எப்படி எழுந்து வருவது என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எழும்பு என்று கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். உட்கார்ந்து விழுந்துட்டேன் அல்லது என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறேன், மேலே என்னால் எழும்ப முடியாதுன்னு சொல்கிற அந்த இடங்களிலிருந்தெல்லாம் கர்த்தர் எழும்ப சொன்னார். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், தீர்மானத்தோடு எழும்ப வேண்டும். இளைய குமாரனை போல தீர்மானத்தோடு, போதும் எனக்கு இந்த இழப்பும் இறப்பும் இரக்கமும் போதும், இனி நான் எழும்புவேன் என்ற தீர்மானத்தோடு எழும்ப வேண்டும். இன்னைக்கு ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 52:1, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எழும்பு எழும்பு சீயோனே, நீ எழும்பு என்று சொல்லுகிறார். எதற்காக? நீ எழுந்தால் அந்த வல்லமையை தரித்து கொள்ள முடியும். வல்லமையை தரித்து கொள்வதற்காக எழும்புங்கள். எழுந்து வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். எதற்காக? தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் பாவ வல்லமை நம்மளை மேற்கொண்டு விழத்தட்டி இருக்கலாம். இதுவரைக்கும் பிசாசின் வல்லமை நம்மை மேற்கொண்டு நம்மளை பாவத்தில் விழ வைத்திருக்கலாம். இதுவரைக்கும் உலகத்தின் வல்லமைகள், உலகத்தினுடைய கிரியைகள் நம்மை மேற்கொண்டு நம்மளை தடுமாற செய்திருக்கலாம். மாம்ச கிரியைகள் நமக்கு எதிராக எழுந்து நம்மளை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ எழும்பு. எழுந்தால் போதுமா? வல்லமையை தரித்துக்கொள். இன்னைக்கு தேவனுக்காக எழும்ப விரும்புகிறவர்கள் தங்கள் மாம்ச பலனிலே எழும்ப முயற்சிக்கிறார்கள். தங்களுடைய திறமையினாலே எழும்ப முயற்சிக்கிறாங்க. தங்கள் தாளந்துகளாலே எழும்ப முயற்சிக்கிறாங்க. திறமையினாலும் தாளந்தாலும் எழுந்து தேவனுக்காக நிற்க முடியுமானா முடியாது. காரணம், திறமையும் தாளந்தும் உலகத்தின் வல்லமைகளுக்கு முன்பாக தோற்று போகும். நிறைய பேர் தாளந்த வச்சு மேலே எழுந்து உலகத்தினுடைய மாம்சத்தினுடைய பிசாசனுடைய தந்திரங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாததுனால விழுந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, உலகத்தின் வல்லமையை மேற்கொள்வதற்கு உங்கள் தாளந்தும் உங்கள் திறமையும் ஒரு நாளும் போதாது. தாளந்தும் திறமையும் ஒருவேளை தேவனுக்கு பயன்படுத்தலாம், ஆனால் அதிலே பிசாசின் வல்லமையை மேற்கொள்ள, மாம்ச வல்லமையை மேற்கொள்ள அல்லது பாவ வல்லமையை மேற்கொள்ள நமக்குள்ளாக தேவ வல்லமை தேவை. அப்பதான் இந்த வெளியிலிருந்து நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அங்கே நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வல்லமையை தரித்து கொள்வதற்காக எழும்புவோம். 51 அதிகாரம் ஏசாயா 9 வசனத்தை வாசிக்கிறேன். எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தருடைய புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. எழும்பு எழும்பு, பெலன்கொள், பெலனை அடைந்து பெலனை பெற்றுக்கொள்ள. ஏன்னா பூர்வ காலத்திலே நாம் பெரிய பெரிய காரியங்களை சாதித்தோம், ஆனால் இன்னைக்கு அது இல்லை. ஏன்னா வல்லமையை இழந்து உலக வல்லமையிலே நாம் மேற்கொள்ளப்பட்டு, பிசாசின் வல்லமையினாலே ஜெயிக்கப்பட்டு, மாம்ச வல்லமையினாலே தோற்கடிக்கப்பட்டு இன்னைக்கு ஒருவேளை பின்மாற்றத்தில் கிடக்கலாம். இதை ஜெயிப்பதற்கு தேவ வல்லமை தேவை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு உங்கள் வல்லமை வேணும் ஆண்டவரே. என் தாளந்தையும் திறமையையும் நான் வாயில் எடுக்கிற சில தீர்மானத்தையும் வச்சு என்னால் ஜெயிக்க முடியாது. லார்ட், ஐ நீட் யுவர் பவர்னு கேளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படுகிற அனுபவம் வேணும். அதனால தான் ஏசாயா 40 அதிகாரத்தின் 31 வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையடித்து எழும்புவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு காத்திருந்து அந்த உன்னத பெலனால் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். அவருடைய வல்லமை நமக்கு தேவை. அப்போ தான் உலகத்தினுடைய எந்த கிரியைகளையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். 3 காரியத்துக்காக நம்ம பெலனை பெற்றுக்கொள்ளணும். 1, மேற்கொள்வதற்காக பெலன். இந்த உலகத்திலிருந்து வந்து தாக்கின எந்த கிரியைகளையும் மேற்கொள்ள, இன்னொரு வார்த்தையில் சொன்னால், உங்களை மேற்கொண்ட எதையும் நீங்கள் மேற்கொள்வதற்கு ஒரு பெலன் உங்களுக்கு தேவை. 2வதாக, மேலே எழும்ப பெலன் வேணும். கீழே கிடந்து கீழே இருக்கிற இந்த உலக பிரகாரமான காரியம், உங்களை சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை தடுமாற செய்த இதிலெல்லாம் இருந்து நீங்கள் ஜெயிக்கணும்னா மேலே எழும்ப வேண்டும். அதற்கு காத்திருந்து மேலே எழும்பக்கூடிய பெலன். முதலாவது மேற்கொள்ளும் பெலன்.
நீங்கள் எந்த பாவத்துக்கிட்ட பிசாசுக்கிட்ட தோற்றீங்களோ அதை நீங்கள் மேற்கொள்ளணும்னு ஆசை இருக்குல்ல, அதை மேற்கொள்ளணும். இரண்டாவது, இந்த மாதிரி அற்ப காரியத்தில் சிக்கி நீங்கள் தடுமாறுவதற்கு பதில் மேலே எழும்புவதற்கு அந்த பலன் தேவை. அதற்கும் தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. மூன்றாவதாக, மேன்மையான அனுபவங்களை பெறுவதற்கு நமக்கு பலன் தேவை. மேன்மையான அனுபவங்கள். தேவனுக்காக ஒரு மனிதன் அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையினால் தரிப்பிக்கப்பட்டு எழும்பும் பொழுது மேன்மையான அனுபவங்களை கர்த்தர் தருவார். மேல் வீட்டறையில் கூடியிருந்த 120 பேர் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். பாருங்கள், அது வரைக்கும் இருந்த பயங்கள் எல்லாம் ஓடியது. கர்த்தர் அந்த பின்மாற்றத்திலிருந்து அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து, ஏன்னா அவங்கெல்லாம் இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டாங்க. மத்தேயு 26:56 இப்போ அவங்களுக்குள்ள ஒரு புது பலன் கிடைச்சி அத்தனை பேரும் தேவனுக்காக எழும்புனாங்க. எத்தனை பெரிய சாதனை, மேன்மையான அனுபவங்கள். இந்த வல்லமை அவர்கள் மேலே வந்து இறங்கி அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்ட போது அவர்கள் மூலமாய் தேவன் நன்மைகளை செய்தார், அற்புத அடையாளங்களை செய்தார், பிசாசுகளை துரத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வல்லமை நமக்கு தேவை. எழும்புங்கள், வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏசாயா 52:1 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் தோற்ற இடத்துல திரும்ப ஜெயிக்க தேவன் அந்த கிருபையை தருவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகள் திரும்ப எழும்பவும் ஜெயிக்கவும் கிருபை தாரும். தோற்று போன இவர்களை யார் எது மேற்கொண்டதோ அதை மேற்கொள்ள, இன்னும் அற்ப காரியங்களை சிக்கி விழாதபடி மேலே பறக்கவும், ஆண்டவரே இன்னும் மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் தமது பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆவியின் பலனினால், ஆவியின் வல்லமையினால் உடைய பிள்ளைகளை உடுத்துவியும். அதை தரித்து கொண்டு எழும்ப எங்களுக்கு கிருபை தாரும். உதவி செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.